சமையல். இன்னைக்கு ஒரு சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போறேங்க. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சேமியா வச்சு தான் செய்ய போறேன். அதுவும் ஒயிட் சேமியா. தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி எந்த ஒரு மசாலாவும் சேர்த்துல ரொம்ப மைல்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ண போறேங்க. இதுக்கு வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் போட்டு தான் கலர் மாறாத சேமியா தான் செய்ய போறேன். இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம், எப்படி செய்யறது பார்க்கலாங்க. இன்றைக்கி செய்ய போகிற சேமியா ரெசிபிக்கு நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு இப்போ சேமியா எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்கிற சேமியா தான் எடுத்திருக்கேன். இதில் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு தான் செய்ய போகிறோம். கேரட்டு, பீன்ஸு நறுக்கிக்கிட்டேன், கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுக்கிட்டேன், வெங்காயம், பச்சை மிளகா நறுக்கி வச்சுட்டேங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நறுக்கி இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. தாளிக்கிறதுக்கு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேங்க. நெய் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதிலே கடுகு சேர்த்தாச்சுங்க, உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்தாச்சுங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். பட்டாணி, இந்த மாதிரி கேரட் பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேங்க, அதையும் சேர்த்தாச்சு. பெரிய வெங்காயம் 1 நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். பச்சை பட்டாணி என்கிட்ட ஃப்ரோசன் பட்டாணி தான் இருந்துச்சு, சேர்த்தாச்சு. நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கும் இப்போ சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். வெஜிடபிள் சேமியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் அப்புறமா சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே அடுப்பை குறைச்சி வச்சு மூடி போட்டேன். அப்போ தான் நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து வரும். ஒரு 3-4 நிமிஷம் இப்படியே பாருங்கள் வேக விட்டுட்டேன். நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல, மூடி வச்சதுலேயே காய் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து தேவையான தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை இதை அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக சேர்த்துக்கலாம். இந்த சேமியாவை சேர்க்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கணுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படியே விட்டுட்டாவே இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நம்ம பிரட்டி கொடுத்தாவே இந்த பதம் வந்துருங்க. இப்போ தண்ணி அப்படியே ட்ராப்பாக கீழே வருது பாருங்கள். இந்த பதம் வந்த உடனே ஒரு மூடி போட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சா போதுங்க, நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாறாத வெஜிடபிள் சேமியா, ஒயிட் சேமியான்னு சொல்லலாம். இதை நல்லா வெந்து வந்துருச்சு. அடி கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பாருங்கள். நான் பிரட்டி விட்டு காட்டுறேன் பாருங்களேன். அதனால தான் நம்ம வந்து அடி கனமான பாத்திரம் வச்சுக்கிட்டா அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா உதிர் உதிராக வருங்க. இப்போ ஃபைனலாகவும் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு நல்லா பிரட்டி விட்டுறேங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க இந்த 1 கப் சேமியா 4 பேருக்கு தேவையான அளவாக இருக்குங்க. இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் நமக்கு உப்புமாவே செஞ்சு போர் அடித்தா இந்த மாதிரியும் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் எல்லாமே போட்டு இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த சேமியா ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப மைல்டாக இருக்கும், காரமும் அதிகம் இல்லை, மசாலாவும் இல்லை. அதனால் காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு ஹெவியாக இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. மாவு இல்லாத நேரங்களில் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதுவும் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் 1 கப் சேமியாவுக்கு 1.5 அளவுக்கு தண்ணி வச்சேங்க. எனக்கு வந்து மிகச்சரியாக இருந்துச்சு. நல்லா உதிர் உதிராக வந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா குழைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.25 தண்ணி சேர்த்துக்குங்க. செஞ்சு காட்டினேன் இந்த வெஜிடபிள் சேமியா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். இந்த சீசனில் எங்ககிட்ட பிரண்டை பொடி கிடைக்குங்க. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் இருக்குங்க. தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணால் உடனுக்குடன் அனுப்பி வைப்போங்க. தேங்க்யூ.